இன்றைக்கு ஓர் இலக்கிய கதையை பார்ப்போம். இது புறநானூற்றிலே கூறப்பட்டிருக்கும் நிகழ்வு. பாண்டிய நாட்டில் பிசிர் என்னும் ஊரில் வாழ்ந்தவர் தமிழ் புலவர் ஆந்தையார். அதனால் எல்லாரும் இவரை பிசிர் ஆந்தையார் என்று அழைத்தார்கள். அறநெறிகளின் நுட்பத்தை நன்கு உணர்ந்தவர். நீதி நெறிகளை அஞ்சாது யாருக்கும் எடுத்துரைக்கும் செம்மையான மனம் கொண்டவர். தனக்கென எதையும் எதிர்பார்க்காதவர். மன்னர்களை தவறு செய்தால் நேரிடையாக சென்று தனது பாடல்கள் மூலம் அறிவுரை கூறி உண்மையை எடுத்துச் சொல்வார். ஆகையால் மன்னர்களும் கூட இப்புலவருக்கு மிகுந்த மரியாதை தந்தார்கள். அவருடைய காலத்தில் பாண்டிய நாட்டை அறிவுடை நம்பி என்ற மன்னர் ஆண்டு வந்தார். இவர் குடிமக்களிடம் நிறைய வரிகளை வாங்கினார். மன்னரை சுற்றியிருந்தவர்கள் இதை பற்றி எடுத்துச் சொல்லி மன்னருக்கு உண்மையை விளக்கி இருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அவர்கள் யாரும் அப்படி செய்யவில்லை. மன்னர் சொல்வதற்கு இணக்கமாக பேசினால்தான் நமக்கு நல்லது என்று நினைத்து கொண்டு மன்னரின் தவறான செயல்களுக்கும் அவர்கள் துணை போனார்கள். இப்படியே இருந்தால் என்ன ஆவது? மக்கள் துன்பத்தை அடைவார்கள் அல்லவா? மன்னருக்கு குடிமக்கள் மீதுள்ள அன்பு சுருங்கிவிடும். அதோடு மக்களும் மன்னரை வெறுக்க தொடங்கிவிடுவார்கள். இதை தெரிந்து கொண்ட புலவர் மன்னர் அறிவுடை நம்பியின் அவைக்கு வந்தார். மன்னரும் புலவரை வரவேற்று உபசரித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் புலவர் மன்னரை நோக்கி, அரசே, வயலில் விளைந்துள்ள செந்நெல்லை அறுத்து அரிசியாக்கி பொங்கி கவளம் கவளமாக யானைக்கு ஊட்டினால் ஒரு கழனியில் விளைந்த நெல்லே பல நாட்களுக்கு உதவும். அப்படியில்லாமல் யானையை நேரே கழனியில் இறக்கிவிட்டால் என்ன ஆகும்? எத்தனை கழனியில் நாம் விவசாயம் செய்து செந்நெல் பயிரிட்டு அதனை விளைவித்தாலும் அது யானையின் காலடிக்கு செல்லுமே தவிர அதன் வயிற்றுக்கு உணவாகுமா? அதுபோலத்தான் அரசே, குடிமக்களிடம் விளைச்சலில் புகுந்த யானை போல வரி வாங்கக்கூடாது. எத்தனை தேவையோ மக்களின் நிலை அறிந்து தேவைக்கு ஏற்ப நிதானத்துடன் மக்களிடமிருந்து வரி வாங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் மன்னரின் புகழும் ஓங்கும், மக்களின் மனதில் மன்னர் நீங்கா இடம் பிடிப்பார் என்று அறிவுறுத்தினார். அதற்கவே காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடலையும் அங்கே பாடினார். தவறுகளை கண்டித்து அறிவுரை கூறுகின்ற பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னருக்கு பகைவரே தேவையில்லை, அவர் தானே கெடுவார் என்பதை நமது திருவள்ளுவரும் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? புறநானூற்றிலே இது போல பல சம்பவங்கள் உண்டு. புலவரின் சொல்லுக்கு மன்னர் கட்டுப்படுவதும் அறநெறிகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வதும் மன்னர்களின் பண்பாக இருந்திருக்கிறது. இந்த உணர்வுகளோடு ஒன்றி இருங்கள். நாளை மற்றும் ஒரு சுவாரஸ்யத்தோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.